தற்போதைய அண்மை செய்தி. இலங்கை புறப்பட்டது பயணிகள் கப்பல் என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நாகையிலிருந்து இலங்கை புறப்பட்டது பயணிகள் போக்குவரத்து கப்பல் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், முழு விவரங்கள். சியாம், இந்திய இலங்கை இருநாட்டு நல்லுறவு, வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் போக்குவரத்து சேவை துவங்க ஒப்பந்தமானது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடல்வழி பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவையை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காணொலி காட்சி மூலமாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது ஒரு சில நாட்களே சென்ற செரியாபாணி என்ற கப்பல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கு மீண்டும் பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என தனியார் நிறுவனம் அறிவித்தது. ஆனால் சில பன்னாட்டு அனுமதி காரணமாக கப்பல் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த மாதம் 16ஆம் தேதி கப்பல் சேவை தொடங்கும் என அறிவித்த நிறுவனம் அந்தமானில் இருந்து சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட கப்பலை கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வந்தது. சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி முதல் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. இதனையடுத்து இன்று அதிகாரப்பூர்வமாக பயணிகள் கப்பல் சேவை தொடங்கியது. தரைத்தளத்தில் சாதா வகுப்பு 123 இருக்கைகளும், மேல்தளத்தில் சிறப்பு வகுப்பு 27 இருக்கைகள் என 150 இருக்கைகள் கொண்ட இந்த கப்பலில் கேப்டன் உட்பட 15 ஊழியர்கள் கப்பலில் பணியாற்றுகின்றனர். சாதா வகுப்பிற்கு 5000 ரூபாயும், சிறப்பு வகுப்பிற்கு 7500 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த கப்பலில் இன்று 44 பயணிகள் பயணம் செய்கின்றனர். நாகை துறைமுகத்தில் இருந்து 11 மணிக்கு புறப்பட்ட இந்த கப்பல் மதியம் 3 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறைக்கு சென்றடைய உள்ளது. கப்பலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளை நாகை துறைமுக பன்னாட்டு முனையத்தில் டிக்கெட், பாஸ்போர்ட் உள்ளிட்ட குடியுரிமை சோதனைகளை மேற்கொள்ளப்பட்டு கப்பலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணிகள் 25 கிலோ லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பயணிகளுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் மற்றும் துரித உணவு வகைகள், டீ, காபி, கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவை வழங்க கப்பலில் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகஸ்ட், பாண்டிச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட துறைமுக அதிகாரிகள் நாகை வர்த்தகத்தினர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இலங்கைக்கு விமானத்தில் அதிக கட்டணம் செலுத்தி சென்று வந்த நிலையில் தற்போது குறைந்த கட்டணத்தில் செல்வது வசதியாக இருப்பதாகவும், கடல் வழியாக பயணம் மேற்கொள்வது புதிய அனுபவமாக இருப்பதாகவும் பயணிகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்றனர். நாகை காங்கேசன் துறை இடையே மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள பயணிகள் கப்பல் போக்குவரத்தால் இந்தியா இலங்கை இருநாட்டு மக்களின் கடல் வாணிபம் மற்றும் முதலீடு மேம்படுவதோடு இருநாட்டு மக்களின் நல்லுறவு பெருகும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி லெனின்.